எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிப்பது சந்தேகம், கூட்டணி ஆட்டம் காண்கிறது என்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் வைத்து வருகிறார்கள். இப்போது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறார். இன்றும் அந்த சர்ச்சை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து ஒரு கூட்டணியில் சர்ச்சை நீடித்து கொண்டே இருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு கள நிலவரத்திற்கு, போட்டிக்கு வழிவகுக்குமா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, அது அதிமுக அல்லது பாஜகவினுடைய விமர்சனம் இல்லை, அவருடைய ஆசை. இந்த கூட்டணிக்குள் குழப்பம் வர வேண்டும், இந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும். இப்படி பாஜகவுக்கு அதிமுகவுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. அந்த ஆசையின் அடிப்படையில் தான் அந்த பேச்சை நாம் பார்க்க வேண்டும். அதிமுக கூட்டணிக்குள் இருக்கின்ற குழப்பத்தை மறைப்பதற்கு அல்லது அங்கே இருக்கின்ற குழப்பங்களை மடைமாற்றம் செய்வதற்காக இப்படியான ஒரு மடைமாற்ற வேலைகளை அவர்கள் செய்கிறார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். 2 செய்திகள் அதில் இருக்கின்றன. அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற குழப்பங்களை மறைப்பதற்காக இம்மாதிரியான அவதூறுகளை அல்லது இம்மாதிரியான விருப்பத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லை. 26 தேர்தல் என்பது வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த தேர்தலை நாம் பார்க்க முடியும். சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டானா? இன்று காங்கிரஸ் கட்சியின் ஒரு மூத்த தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் இப்போது ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். இது தவிர இந்த ஒரு மின்னஞ்சல் அனைத்து ஊடகங்களுக்கும் பரப்பப்படுகிறது. அதில் அசாம், மேற்கு வங்காளம், கேரளா மற்றும் தமிழ்நாடு, இந்த 4 மாநிலங்களிலுமே இந்த உட்கட்சி குழப்பங்களால் அது காங்கிரஸ் தவித்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல். இதனை இந்த உட்கட்சி பூசலை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும், மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடக்கூடிய நிலைமைக்கு அங்கு மற்ற கட்சிகளோடு கூட்டணி இணக்கமாக இல்லை. இது தொடர்ச்சியாக இவ்வாறு காங்கிரஸ் கட்சிக்குள் இந்த கூட்டணி முரண்பாடுகள், கடைசி நேரத்தில் அந்த இழுத்தடிப்புகள், இந்த பிரச்சனைகள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இந்த அளவுக்கு இல்லையே. அவங்க ஒரு முரண்பாடுகள், கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு இணக்கமாக அந்த கூட்டணியை கொண்டு போகிறதா பொதுவான ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் அதை மறுக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அதாவது நீங்கள் சொன்னது போல வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி எடுக்கிற நிலைப்பாடு, இப்போ நீங்கள் சொன்னது போல பீகாராக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அது எடுக்கின்ற முடிவுகளில் ஒரு குழப்பங்கள் இருக்கு அல்லது மந்த நிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும்னா எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. பாஜகவுடைய இலக்கு என்பது காங்கிரஸ் அல்லாத இந்தியா அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும். வட மாநிலங்களில் இம்மாதிரியான போக்கு நாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நாம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கூட்டணியை ரொம்ப கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. மற்ற இடங்களில் நடந்தது போல் இங்கே நடக்காது அப்படிங்கிற இதையும் அவர் முதல்வர் அவர்களும் நம்புகிறாரு. கூட்டணியில் இருக்க மற்ற தலைவர்களும் அதை நம்புகிறாங்க. மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் கூட அகில இந்திய தலைமை எடுத்த முடிவுக்கு மாறாக, அதற்கு எதிராக யாரும் கருத்து சொல்லக்கூடாது என்று அவரும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறது, அறிவுறுத்தி இருக்கிறதோ அதுதான் நம்ம பேசணும். காங்கிரஸ் கட்சிக்குள்ள 1-2 பேர் பேசுறது அதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடா, அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எடுக்கிற நிலைப்பாடு அந்த கட்சியோட நிலைப்பாடா அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கணும்.